இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் ரியலான டேட்டா, ரேஷன் கார்டு அண்ட் தென் ஓட்டர் டீட்டெயில்ஸ். நம்ம சாஃப்ட்வேர் வந்துட்டு ரேஷன் கார்டு பேஸ் பண்ணி டிபெண்ட்டாக இல்லை, அட் த சேம் டைம் உங்களுக்கு ஓட்டர் பேஸ் பண்ணி டிபெண்ட்டாக இல்லை. அதாவது உங்களுக்கு தேவையான மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் தொகுதியில் எனக்கு எல்லாமே ரேஷன் கார்டு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகணும் அப்படின்னாலும் அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். இல்லை ஓட்டர் ஐடி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகணுனாலும் அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது ரெண்டுமே இல்லாமல் எனக்கு ஒரு ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நான் ரேஷன் கார்டு டிபெண்ட் பண்ணியிருப்பேன், சில ஒர்க்குக்கு வந்து நான் ஓட்டர் ஐடி டிபெண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னாலும் அதையுமே நம்ம சாஃப்ட்வேரில் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஒரு ரெக்கார்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அந்த ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் நீங்கள் எப்படி இதில் இன்புட் பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ரேஷன் கார்டோட அட்ரஸ் இதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுவீங்க. அண்ட் தென் அந்த குடும்ப தலைவரோட ஃபோட்டோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஓட்டர்ஸ், அந்த ஃபேமிலியில் என்னென்ன ஓட்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ், எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓட்டர் ஐடி, அவங்க வந்து வேறு அட்ரஸில் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வேறு பூத் இருக்கும், வேறு அட்ரஸ் மேப்பாக இருக்கும், அதையுமே நீங்கள் வந்து இதில் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் ஃபோன் நம்பர், பர்சனல் டீட்டெயில்ஸ், அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன ஆக்குபேஷன் இருக்காங்க, அவங்களோட டேட் ஆஃப் பர்த், மேரேஜ் டேட். எதுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறீங்களா? கண்டிப்பாக ஃபியூச்சரில் சொல்கிறேன், அப்கமிங்கில் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் உங்களோட தேடி ஒரு பப்ளிக், அதாவது ஒரு காமன் பப்ளிக் வந்து வராங்க அப்படின்னா, அவங்களோட ரேஷன் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடி கார்டோ, அவங்க ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு, இப்படி எந்த டீட்டெயில் அவங்க இன்புட்டாக கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணாலும் ஒரே செகண்டில் அந்த டேட்டா வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்துடும். ஏன்னா இப்போ நாங்கள் நிறைய கேண்டிடேட்ஸை மீட் பண்ணும்போது அவங்க நிறைய பேர் சொல்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்க நிறைய நலத்திட்டங்கள் வந்து செஞ்சுருக்காங்க, ஆனால் அதை தேர்தல் டைமில் அவங்களுக்கு நிறையா ஞாபகம் இருக்கிறது இல்லை. இன்னொன்று, ஒரு ஹெல்ப்புக்காக ஒரு பப்ளிக் வந்து நம்மக்கிட்ட வராங்க, அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். அந்த 2 நாளில் அவங்க ஃபாலோ பண்ணுற வரைக்கும் அவங்க டாக்குமெண்ட் நம்ம எங்கே வச்சோம், அவங்க என்ன எதுக்காக ஃபஸ்ட்டு நம்மளை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, இந்த எந்த டீட்டெயிலுமே நம்ம இது வரைக்கும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதில்லை. ஸோ அதை எல்லாமே நம்ம இந்த சாஃப்ட்வேரில் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் களத்தில் இறங்கி ரியல் டேட்டாவை இம்போர்ட் பண்ணால் தான் இது 100% உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் வந்து டேட்டாலாம் ஆட் பண்ண மாட்டேன், ஸோ அதனால் நீங்களே எதாவது டேட்டா ஆட் பண்ணி கொடுங்கன்னா, ஈவன் தோ நாங்களே வந்துட்டு உங்கள் எலெக்ஷன் கமிஷன் பேஸ் பண்ணி இருக்கிற PDF பேஸ் பண்ணி நம்ம இதில் இம்போர்ட் பண்ணாலும் அது 100% ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கொஷின் மார்க் தான். ஏன்னா அந்த தொகுதியில் நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் தான், உங்களுக்குன்ட்டு ஒரு ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, தெருவு பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு இந்த டேட்டாவை நீங்கள் கேதர் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி இம்போர்ட் பண்ணுறதுனால உங்களோட அப்கமிங் பொலிட்டிக்கல் லைஃப் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும்.